வணக்கம். இது எங்கள் ஊர் பேர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது ஒரு கிராமங்க. பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய மயில் இருக்குங்க. ஆனால் அந்த மயிலுக்கெல்லாம் தீனி இல்லைங்க, சரியான இறை இல்லைங்க. நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தண்ணி வசதியெலாம் எங்களுக்கு இல்லைங்க. வானம் பார்த்த பூமி தாங்க. வசதி படைத்தவங்க போர் வச்சுருக்காங்க. அது மூலமாக ஏதோ விவசாயம் பண்ணுவாங்க. சூரியகாந்தி, சோளம், கம்பு, துவரை இந்த மாதிரி தான் போடுவாங்க. அத்தி பூத்த மாதிரி எங்கள் ஊருக்கு எப்போயாச்சும் மழை பெய்யும். அந்த மழை தண்ணியை வச்சு தான் நாங்கள் ஒரு கோடை மட்டும் நெல் போடுவாங்க. கரும்பெல்லாம் போட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஏரி இருக்குங்க. ஆனால் அந்த ஏரியில் தண்ணி வந்தது ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் காவேரிக்கும் எங்கள் ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க வரும். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஏதோ மேடாக இருக்குது, பள்ளமாக இருக்குது. அதனால் தண்ணி கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லைங்க. ஆனால் எங்கள் ஊரில் மயிலுக்கு எண்ணெயில் அடங்கா மயில் இருக்குங்க. அது வந்துச்சுன்னா எங்களால் முடிஞ்ச இறைகள், சோறு வச்சாலும் சாப்பிடும், அரிசி போட்டாலும் சாப்பிடும், வேறு என்ன தீனி வச்சாலும் சரி சாப்பிடுங்க. வீடுக்கு சாப்பிட்டு போவோம். எங்கள் வீட்டுக்கு வழக்கமாக எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கும். நான் ஏதாவது என்னால் முடிஞ்சது அரிசி, சோறு எது வச்சாலும் சாப்பிட்டுக்கோ. எதுவும் வேணான்லாம் சொல்லாது. சாப்பிட்டுட்டு அது பாட்டு போயிடும். வீட்டுக்குள்ளார கூட வரும். அந்த மாதிரி நாங்கள் பழக்கம் பண்ணியிருக்கோம். எல்லாத்து வீட்டுக்கும் வரும்.